Welcome back to a course on calculus and its applications. நம்ம sequence and series ideologies பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லெக்சர்ல நம்ம பார்க்க போறது டெய்லர் அண்ட் மெக்லரின் சீரிஸ். ஸோ இப்போ இந்த டெய்லர் அண்ட் மெக்லரின் சீரிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் அ பார் சீரிஸ். ஸோ பார் சீரீஸில் என்னென்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணமோ அதை தான் இங்கே ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ எந்த ஒரு சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல யூ ஹேவ் அ சீரீஸ், இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சீரீஸை வந்து யூ கேன் ஒரு பார் சீரீஸை வந்து எவ்வளோ ஆர்டர் டெரிவேட்டிவ் வேணாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாலஜி வரைக்கும் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இவாலுவேட் பண்றீங்க அப்படின்னா, சப்போஸ் யூ ஹாவ் அ சீரீஸ், இந்த டெரிவேட்டிவ் வந்து இஃப் யூ இவாலுவேட் அட் த பாயிண்ட் ஏ என்ன நடக்கும்? இந்த டேர்ம் 0 ஆயிரும், இங்கே 0 ஆயிரும், இதே மாதிரி எல்லா டேர்மும் 0 ஆகி யூ வில் பி லெஃப்ட் வித் ஒன்லி a1. ஸோ உங்க செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன இருக்கும்? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 2 ஃபேக்டோரியல் டைம்ஸ் ஆஃப் a2. இந்த மற்ற டேர்ம் எல்லாமே 0 ஆயிடும். ஸோ உங்க தேர்ட் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் a is going to be 3 ஃபேக்டோரியல் டைம்ஸ் ஆஃப் a3 and the rest of the terms become 0. ஸோ அப்போ ஜென்ரலாக nth டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் வித் an, இந்த மிச்சம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? அதை வச்சு nth டெரிவேட்டிவ் எவாலுவேட்டட் அட் a இந்த குவான்டிட்டியா இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து இந்த an என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா nth டெரிவேட்டிவ் அட் a அப்பான் n ஃபேக்டோரியல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வந்து இந்த நம்ம இங்க கண்டுபிடிச்ச டெரிவேட்டிவ்ஸால ரீப்ளேஸ் பண்ணோம்னா, தட் இஸ் ஃப்ரம் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட a1 இஸ் ஈக்குவல் டு f பிரைம் அட் a. செகண்ட்ல இருந்து a2 என்னன்னு பார்த்தீங்கன்னா f டபுள் பிரைம் அட் a அப்பான் 2 ஃபேக்டோரியல். இப்போ தேர்ட்ல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா your a3 is f ட்ரிபிள் பிரைம் அட் a அப்பான் 3 ஃபேக்டோரியல். இதே மாதிரி ஒரு ஜென்ரல் an is nth டெரிவேட்டிவ் அட் a அப்பான் n ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்களை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் சம்திங் லைக் திஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டெய்லர் சீரிஸ். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுடைய எல்லா டெரிவேட்டிவுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, இன் சம் இன்டர்வல் விச் கண்டைன்ஸ் அ பாயிண்ட் ஏ. ஓகே, விச் கண்டைன்ஸ் அ பாயிண்ட் ஏ அப்படின்னா தட் ஹாஸ் டு பி அன் இன்டீரியர் பாயிண்ட். இங்கே நம்ம ரியல் லைன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன் அன் இன்டர்வல்னு சொல்லும் போது இட் மே பி ஓப்பன் இன்டர்வல் ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல், எனிதிங். இப்போ ஓப்பன் இன்டர்வல்லா இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் c, d எடுத்தீங்க அப்படின்னா your a has to be a member of c, d. It cannot be either of your end point. அவ்வளவுதான் இங்க சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓப்பன் இன்டர்வல் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல்ல எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்டா தான் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு இன்டீரியர் பாயிண்ட்ல யூ கேன் ஆல்வேஸ் ஜெனரேட் அ டெய்லர் சீரீஸ். இந்த மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க சொல்லி இருந்திருக்கோம். இங்க அபவுட் அ பாயிண்ட் ஏன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே வந்து அபவுட் அ பாயிண்ட் 0ன்னு பேசுனீங்க அப்படின்னா தட் இஸ் மெக்லரின் சீரிஸ். சரிங்களா? ஸோ இங்க நான் பார்த்துட்டீங்க அப்படின்னா we have a problem. Function f of x is equal to 1 upon x at the point a is equal to 2 அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இப்போ a is equal to 2 இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஒரு இன்டர்வல் நம்மளால எடுக்க முடியுமா? அது இன்டீரியர் பாயிண்டா இருக்க மாதிரி எடுக்க முடியுமா? அப்படின்னா முடியும். இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது? 0வை தவிர மற்ற பாயிண்ட்ல எல்லாமே வந்து எக்ஸிஸ்ட் ஆக தான் போகுது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன், திஸ் இஸ் -1 upon x ஸ்கொயர். செகண்ட் டெரிவேட்டிவ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ 2 upon x கியூப். இதே தேர்ட் டெரிவேட்டிவ் போகும்போது இருந்துட்டு தேர்ட் டெரிவேட்டிவ் அட் x. So minus 2 times of 3 upon x cube, which shall be written as minus 3 factorial upon x cube. இதே மாதிரி போய்கிட்டே இருக்க போகுது. சரிங்களா? அப்ப in general நமக்கு என்ன வருது அப்படின்னா nth derivative at x அப்படிங்கும்போது 1ங்க first derivative போது you have minus, second derivative போது you have plus, which shall be written as 2 factorial. இந்த இடத்துல third derivative வரும்போது minus இருக்கு. So minus 1 power n. சரிங்களா? multiplied with n factorial upon x power n plus 1. இதுதான் ஜெனரல் nth டெரிவேட்டிவா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து at the point 2ல வந்து நம்ம evaluate பண்ணணும். So when you evaluate these things at the point 2,
your f prime of 2 is going to be minus 1 upon 2 squared. F double prime at 2 is equal to 2 factorial upon 2 cube. Your third derivative at 2 is going to be minus 3 factorial upon 2 cube. And it goes like this. So, இப்போ இதெல்லாம் வச்சுட்டு Taylor series என்னவா இருக்கு? F of so Taylor series வந்து என்னன்னு எழுதுனீங்கன்னா, so your f of x is f of a plus f prime at a upon 1 factorial into x minus a plus f double prime at a upon 2 factorial x minus a squared plus f triple prime at a upon 3 factorial into x minus a cube plus etc. So in the idhula, now you will have to substitute the values that we obtained. So உங்களோட f of x என்னதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, it is 1 upon x. இது வந்து f of a என்னது 2 plus f prime at a upon 1 factorial in the value. So minus 1 upon 2 squared multiplied with x minus 2 அடுத்தது plus 2 factorial upon 2 cube இதை வந்து divided by 2 factorial and then multiplied with x minus 2 whole squared plus minus 3 factorial upon 2 power 3 divided by 3 factorial multiplied with x minus 3 whole square plus etc. இப்படிதான் நமக்கு இருக்க போகுது. So இது simplify பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா your 1 upon x can be written as 1 minus 2 minus x minus 2 upon 2 squared plus 2 factorial gets cancelled, x minus 2 whole squared upon 2 cube minus 3 factorial gets cancelled, x minus 3 whole squared upon 2 cube plus etc. இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு geometric series அப்படிங்கறத we can identify with என்ன சொல்றது, your a value being 1 upon 2 and r value being minus times of x minus 2 upon 2. So இப்போ infinite sum அப்படிங்கும்போது we just substitute that in a upon 1 minus r. So 1 upon 2 divided by 1 minus of minus x minus 2 upon 2. So it is 1 upon 2 divided by 1 plus x upon 2 minus 1. So minus 1 plus 1 gets cancelled. So 1 upon 2 divided by x upon 2. 2 gets cancelled. Finally you have 1 upon x. So in the infinite series add பண்ணோம் அப்படினால we are going to get 1 upon x. It is verified. இப்போ இதோடைய radius of convergence வேணும் அப்படினாலே நமக்கு என்னதுங்க, இங்க common ratio என்னவோ அந்த absolute of that common ratio has to be less than 1. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா your absolute of x minus 2 has to be less than 2, which in turn gives you that your 0 has to be 0 less than x less than 4. இதுதான் நமக்கு கிடைக்க போகுது. Next concept is Taylor polynomial. So Taylor polynomial அப்படிங்கிறது nth degree இந்த approximation ஒரு infinite வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயத்தை nth டிகிரியோட approximate பண்ணி நம்ம எழுதுறது. இப்போ suppose linearize பண்ணா போதும். அப்போ இந்த இடத்துல let me write down the Taylor series f of x is equal to f of a plus f prime at a upon 1 factorial x minus a plus f double prime at a upon 2 factorial x minus a whole squared plus f triple prime at a upon 3 factorial x minus a whole cube plus etc. So இந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. இப்போ நான் first degree polynomial இதோட நான் approximate பண்ணிக்கிறேன் அப்படின்னா I don't need to consider the x minus a. So I don't need to consider these terms. சரிங்களா, இது எதையும் நான் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, only these two things. ஸோ அதைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் பாலினாமியல் அப்ராக்சிமேஷன், பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 ஓட அப்ராக்சிமேட் பண்ணால் p1 of x f of a plus f prime at a 1 factorial is 1. ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம் x minus a. இது செகண்ட் டிகிரி பாலினாமியலோட
approximate பண்ணீங்க அப்படின்னா f of a plus f prime at a multiplied with x minus a plus f double prime a upon 2 factorial x minus a whole square. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிருப்போம். இப்போ இந்த மாதிரி எந்த ஆர்டர் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஆர்டரோட ஸ்டாப் பண்ணிக்க முடியும் நம்மளால. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருந்துருக்காங்க. டெய்லர் பாலினாமியல் ஆஃப் ஆர்டர் n அப்படிங்கிறது nth டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம எழுதிட்டு அதுக்கு மேல இருக்கிறத விட்டுறோம். ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இங்க we are asked to find out the Taylor series and the Taylor polynomial generated by e power x at x is equal to 0. So it is quite simple. இப்போ இந்த இதை வந்து என்ன சொல்றது, எந்த டெரிவேட்டிவ் எடுத்தீங்க அப்படின்னாலும் you are going to get e power x. ஸோ அதை வந்து ஜீரோங்கிற பாயிண்ட்ல evaluate பண்ணும்போது you are going to have only 1. ஸோ இப்போ டெய்லர் சீரீஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா your f of x, that is e power x equals f of a. So f of 0 is 1 plus first derivative at 0, which is also 1 divided by 1 factorial into x minus 0 plus 1 upon 2 factorial into x minus 0 squared plus 1 upon 3 factorial into x minus 0 cube plus etc. So இது பார்த்தீங்க அப்படின்னா 1 plus x squared upon 2 factorial plus x cube upon 3 factorial plus etc. இப்படி இருக்க போகுது. சரிங்களா? அது சிம்பிளிஃபைட் நோட்டேஷன்ஸ்ல இந்த மாதிரி எழுதியிருக்கும். ஸோ டெய்லர் சீரீஸ் அபவுட் அ பாயிண்ட் 0 அப்படிங்கிறது இஸ் யோர் மெக்லரன் சீரீஸ். இப்போ பாலினாமியல் அப்ராக்சிமேஷன் nth டேர்மோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் பாலினாமியல் அப்ராக்சிமேஷன். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே பண்ண ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இதுல சிம்பிளா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படின்னா வாட் we are going to do is that, so Taylor series of f of x, okay, I think Taylor series of f of x is equal to e power x about x is equal to 5. ஸோ இந்த இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா you will have to find out the derivatives. ஸோ இதுக்குமே nth டெரிவேட்டிவ் நீங்க எந்த டெரிவேட்டிவ் எடுத்தாலும் it remains e power x. இதுல இருந்து நீங்க என்ன சொல்லிடலாம் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் at the point 5 remains e power 5 for every n. எந்த டெரிவேட்டிவ் எடுத்தாலும் இதே தான் இருக்க போகுது. அப்போ f of x which is e power x, இதை எப்படி எழுதலாம்? f of 5. So e power 5 plus first derivative upon 1 factorial x minus and the point plus e power 5 upon 2 factorial x minus 5 squared plus e power 5 upon 3 factorial x minus 5 cube plus etc. இப்படி இருக்க போகுது. So இது simplified எழுதுனீங்கன்னா you can take e power 5 outside. So 1 plus x minus 5 upon 1 factorial plus x minus 5 squared upon 2 factorial plus x minus 5 cube upon 3 factorial plus etc. சீரீஸ் சேம். ஆனா எந்த பாயிண்ட பேஸ் பண்ணி நம்ம டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். இப்போ இதுக்கு வந்து டெய்லர் பாலினாமியல் எடுத்தீங்க அப்படின்னா your Pn of x is going to be e power 5. So 1 plus x minus 5 upon 1 factorial plus x minus 5 squared upon 2 factorial plus etc. till x minus 5 to the power n upon n factorial. இதுதான் இதோட டெய்லர் பாலினாமியலா இருந்திருக்கும். சரிங்களா? Next we have a problem. F of x is cos x about the point x is equal to 0. So இந்த இதுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ண போறோம்? So your function is cos x, derivative is minus sin x. அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you are going to get minus cos x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது you are going to get sin x. இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. So your even derivatives will be minus 1 to the power n cos x and the odd derivatives will be minus 1 to the power n plus 1 sin x. சரிங்களா? இப்போ ஜீரோங்கிற பாயிண்ட்ல இவாலுவேட் பண்ணீங்கன்னா n even derivatives is going to be minus 1 to the power n cos 0. So at the point 0 நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். So cos 0 is 1, it is minus 1 to the power n. இதே odd derivatives பார்த்துட்டீங்க அப்படின்னா be it any
thing from this -1 sin 0 அப்படிங்கிறங்காட்டி it is 0. சரிங்களா? இப்போ evaluate பண்ணீங்கன்னா cos 0, அதாவது இந்த cos x வந்து about the point 0ல evaluate பண்ணும்போது your first 0, so it is 1. அடுத்தது இங்க 0 ஆயிடுச்சு, first derivative வராது, second derivative வரட்டும், which is -1, so minus x minus 0 squared, so it is x squared upon 2 factorial. சரிங்களா? அடுத்து third derivative 0, fourth derivative வரும்போது it becomes plus x minus 0 to the power 4, so x power 4 upon 4 factorial minus x power 6 upon 6 factorial, and it goes like this. சரிங்களா? இப்போ இதை வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்னோட நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, 2n ஸ்டாப் பண்றது இஸ் பெட்டர் ஆப்ஷன். ஸோ நீங்க 2n ஸ்டாப் பண்ணாலும் சரி, 2n+1 ஸ்டாப் பண்ணாலும் சரி, ஏன்னா ஈவன் டர்ம்ஸ் வரும்போது எல்லாமே அது என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஸோ ரெண்டுல நீங்க எந்த ஆர்டர்ல நீங்க ஸ்டாப் பண்ணீங்கனாலும் this is going to be a polynomial. And if you try to plot these things and see your approximation, y is equal to cos x அப்படிங்கிறது என்னங்கிறது is given in the sky blue color curve. சரிங்களா? மற்ற அப்ராக்சிமேஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது you may very well see. ஸோ 16 டேர்ம் எடுக்கும் போது தான் இருந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஓரளவுக்கு இங்க வரைக்கும் மேட்சிங் ஆகி வந்துடுது. ஸோ when you increase the number of terms in the approximation, you are going to get a more accurate value. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து if you proceed, you can very well see what is happening with this. Okay, இந்த இதுக்கு வந்து எல்லா பாயிண்ட்லையுமே டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ the ideologies that we have studied in differentiation has to be included here. ஸோ இப்போ எந்த பாயிண்ட்ல ஓகே இதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ your f prime of x என்னவா இருக்க போகுது, e power -1 upon x squared, and then இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா you are going to have so it is x squared, so minus plus ஆயிடும் 2 upon x cube. சரிங்களா? இதுல now you will have to evaluate x is equal to 0, which cannot be done easily. So you will have to make use of some mathematical tools. I think that is those things we have not covered in this calculus and its applications course. Let me tell you the definition of a derivative. That is f prime of x is limit t approaches x function of t minus function of x upon t minus x. You will have to evaluate this limit. So on the limiting idea we use பண்ணி தான் இருந்துட்டு you have to do these things. So f of t when t is இங்க xங்கிறது 0ங்கிற பாயிண்ட்ல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். So f prime at 0 is going to be limit t approaches 0. உங்களோட ஃபங்க்ஷன் 0 தவிர வேற பாயிண்டா இருந்தது e power -1 upon x squared. So e power -1 upon t squared minus 0, because function is defined as 0 when x is 0, divided by t minus 0. So இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா e power -1 upon t squared divided by t as limit t approaches 0. இங்க கொடுத்தீங்க அப்படின்னா you are going to have இங்க -1 upon 0 போது e power minus infinity, which is 0. இங்க denominator is 0, which is what? Which is indeterminate form. சரிங்களா? அடுத்து what you have to do, you will have to make use of L'Hopital's rule, or you can just make the idea that e power x shall be written as 1 plus x squared upon 2 factorial plus x cube upon 3 factorial. இப்பதான் அந்த Taylor series approximation Taylor series பார்த்தோம். இதே ஐடியாலஜி you can bring in here. சரிங்களா? இந்த ஐடியாலஜி வேணாலும் உள்ள எடுத்துட்டு வந்து if you can do something, just try to identify that one. So இந்த ஐடியாலஜில ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் வந்து you will have to complete this problem. Right? So இந்த இதுல வந்து இன்னும் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத let us see.
இப்போ ஃபங்க்ஷன் அட் 0 இதுல தான் நம்ம இவாலுவேட் பண்ண போறோம். f of 0 0 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. f prime at 0 எல்லாமே வந்து இந்த ஐடியாலஜிஸ் யூஸ் பண்ணி இதுல ஏதாவது ஒரு ஐடியாலஜி யூஸ் பண்ணி when you try to find out the limits you can see all your derivative value is 0. சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு when we see it எல்லாமே 0 plus 0 plus 0 அப்படிங்கிற மாதிரி வருது. இங்க x நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கறதே முக்கியம் கிடையாது, பட் இட் கன்வர்ஜஸ் டு 0. ஆனா எங்க xக்கு 0ங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் this can happen. When x is not 0 this is not going to happen. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெண்டு கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா for what values of x we can approximate Taylor series to a converging function. எந்த ஃபங்க்ஷன்ல இருந்து டெய்லர் சீரிஸ் கொண்டு வந்தோமோ அதே ஃபங்க்ஷனுக்கு இது கன்வெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறது எப்ப சொல்ல முடியும், எவ்வளவு அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியும், இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம அடுத்த லெக்சர்ல பார்க்க போறோம். தேங்க்யூ.